ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி, 7 8 பூண்டு பல், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பல்ஸ் மூடில் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பையும் தண்ணி சேர்க்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை, மல்லித்தலை பொடியாக நறுக்குனது, பொடியாக நறுக்குன பசலிக்கீரை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் பிடிக்குழுக்கட்டை மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன். எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்ததும் பேனில் எண்ணெய் சேர்த்து சூடானதும் ஒரு உருண்டையாக போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். ரொம்பவே ஹெல்த்தியான கீரை உருண்டை ரெடி ஆகிடுச்சு. கீரை பிடிக்காதுன்னு சொல்கிற பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.